முடியல. 2 நாளா என்னால, என் ஃபேமிலினால இத தாண்டி வேற எந்த விஷயத்த பத்தியும் யோசிக்கவே முடியல. பிரியாணி மேன் எப்போ டெய்லர் அக்கா பற்றி ஒரு வீடியோ போட்டு அக்யூஸ் பண்ணாரோ அப்போவே அவங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிட்டாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லா பேருமே டெய்லர் அக்கா கமெண்ட் சென்ஸில் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஸ்கேம் பண்ணுறீங்களாம்ல, எதுக்கு ஃபீஸ்லாம் வாங்குறீங்க கோர்ஸுக்கு, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இன்னும் டெய்லர் அக்காவுக்கு வந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி பிரியாணி மேன் இஃபான் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதுக்கு இஃபான் நேற்று ஒரு ரிப்ளையும் கொடுத்துட்டாரு. அந்த வீடியோவில் இஃபான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ என்னோட ஃப்ரெண்டு தான், நம்ம இதுக்கு முன்னாடி 2 பேருமே கான்டாக்டில் தான் இருந்திருக்கோம், பேசியிருக்கோம். நீ என்கிட்ட டேரெக்டாக கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கலாம், நானே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன். பட் நீ என்கிட்ட கேட்காம இவ்வளோ பெரிய ஃபேக் அலிகேஷன் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்க, எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் இதுதான் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு நீயா ஒரு ஃபேக் அக்யூசேஷனை கிரியேட் பண்ணியிருக்க, அதை நம்பவும் வச்சிருக்க ஆடியன்ஸ்க்கு. இதை இஃபான் அவரோட வீடியோவில் சொல்லியிருப்பாரு. இதே தான் பார்த்தீங்கன்னா டெய்லர் அக்காவும் அவங்களோட ரிப்ளைல கொடுத்துருக்காங்க. ஃபேன் ஒருத்தர் கமெண்ட் சென்ஸில் பிரியாணி மேன் இந்த மாதிரி உங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதுக்கு நீங்கள் என்ன கிளாரிட்டி தரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு டெய்லர் அக்காவும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் காசிப் பண்ணுறதுக்கு நான்லாம் கிளாரிட்டி தர முடியுமா சொல்லுங்கள், லீகல் எவிடன்ஸ் இருந்தால் பேசணும், சும்மா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் தெரியாமல், லீகலிட்டிஸ் ஆஃப் ஏ பிஸ்னஸ் தெரியாமல் பேசக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இதே தான் இஃபானும் அவரோட வீடியோவில் சொல்லியிருப்பாரு. எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல் நீ எப்படி ஃபேக்காக அக்யூஸ் பண்ண போனேன்ட்டு அதை தான் டெய்லர் அக்காவும் சொல்கிறாங்க. பிரியாணி மேனோட கண்டென்ட் எப்பவுமே ஒருத்தவங்கள ட்ரோல் பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் சில பேர் அக்யூஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஃபேக் எந்த எவிடன்ஸுமே இல்லாமல். ஸோ அதனால தான் இப்போ இஃபானாக இருக்கட்டும், டெய்லர் அக்காவாக இருக்கட்டும், இவங்களாம் ரிப்ளை கொடுத்துட்டு வராங்க. இப்படி ஃபேக்காக எவிடன்ஸ் இல்லாமல் அவர் மற்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மேலே வீடியோ கிரியேட் பண்ணிகிட்டே வந்தார்னா எல்லா பேருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க பிரியாணி மேனை.